இப்போ நான் காசிக்கு போயிருந்தேன். காசியில வந்து ஃபுல்லாவே வந்து நிர்வாண சாமிகள். நிர்வாண சாமிகள் அவங்க வந்து என்னன்னா அலகாபாத்ல முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க. நான் அலகாபாத் கும்பமேளா முடிச்சுட்டு அங்க போறேன். அங்க எல்லாமே நிர்வாணமா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அகோரிகள் நாகா பாபாஸ் இருக்கிறாங்க. அப்போ போறப்ப வந்து நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்தோடனே நாங்க ஒரு பெரிய டீமா போறோம். அப்போ ஒரு 3 பேர் வந்து தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆமா, சூப்பரா இருக்காங்க. தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு எங்களை வந்து பாக்குறாங்க. வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்களை அங்க பார்த்தேனே, ஊர்ல இருந்து வந்துட்டோம் சார், கஷ்டம் சார். அடடா, இங்க வந்தோம், இது சேஃப்டியா இருக்கு. இப்படி சாமியா இருக்கிறாங்க. அங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது வந்துங்க பிச்சை எடுக்கிறதுக்கு வழி. இப்ப திருவண்ணாமலை பிச்சை எடுக்கிறாங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? காவி. அப்ப அவங்க சாமியார்னு நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் 90 ரூபாய்க்கு என்ன ஆக போகுது? கரெக்ட். பழனி மலையில கீழ இருந்து மேல வரைக்கும் போற வரைக்கும் எல்லா பிச்சை எடுக்கிறவனும் அங்கதான் காய் வெட்டி தான் போட்டிருப்பான் இல்லையா? அப்ப காய் வெட்டி போட்டவனா ஜாமியார் கிடையாது. அம்மனமா உட்காந்துருக்க வேணா அகோரி கிடையாது இல்லைங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு விதி வேறணும் சரிங்களா? நீங்க தேடணும். தேடி அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அவன்கிட்ட போயிட்டு நீங்க 90 வாங்கிட்டு வந்தீங்கன்னா 90 கொடுக்குறவன் டுபாக்குறா தான் இருப்பான். நான் 90 கொடுக்குறவங்க எல்லாத்தையும் சொல்லல. அவன்கிட்ட உட்காரணும் இல்லைங்களா? அவன்கிட்ட உட்காந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கணும்.